எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ காலிஃப்ளவர் பொரியல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துட்டு தண்ணி எடுத்து 2 டம்ளர் நல்ல தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இந்த இட்லி சட்டியில் ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு அதில் போட்டுருங்க. இட்லிக்கு அவிக்கிற மாதிரி அந்த காலிஃப்ளவரை அந்த சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துருங்க. இது மாதிரி குக்கரில் கூட நீங்கள் வச்சு அவிக்கலாம். குக்கரில் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். தனியாக ஒரு தட்டில் அந்த காலிஃப்ளவரை எடுத்து வச்சுருங்க. கையை வச்சு அமுக்கி பாருங்கள், நல்லா அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த அவிக்கிற அந்த இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. மெஷரிங் ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கும் உப்புக்கும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி கேஸ் ஸ்டவ்வில் மீடியமாக வச்சுட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவிச்சு வச்சு அந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டுட்டு அதை நல்லா வதக்குன்னு வதக்கி நல்லா சூடு ஏறி நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா பரவுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நன்றி. இந்த மாதிரி சமைச்சு இந்த வயசான காலத்தில் இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.